இனி கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியல. அம்மா சொன்னது கரெக்ட் தான். சேகரும் நானும் இப்ப தனியா இருக்கோம். இப்பதான் என் மனசுல உள்ளத அவங்கிட்ட சொல்றதுக்கு சரியான சான்ஸ். இது அந்த கடவுளே பார்த்து அமைச்சு தந்த மாதிரி தெரியுது. சேகர் கிட்ட என் மனசுல இருக்கத அப்படியே சொல்லிடணும். ஆனா எப்படி சொல்றது? பேசாம சுத்தி வளைச்சு சொல்லி பாப்போம். முதல்ல பாடல் மூலமா ஆரம்பிப்போம். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான், உன்மேல் ஆசைதான். ஐ சேகர் பாக்குறா இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் கரைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான், உன்மேல் ஆசைதான். சேகர், இந்த பாட்டை பத்தி நீ என்ன நினைக்கிறா? சாமி, பாட்டை பத்தி நினைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நானே எப்படி இந்த விஷயத்தை முடிக்க போறோம்னு நினைச்சு பயத்திலே வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா வரியா? ச்சே, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் நான் இங்க பண்ணி விட்டுருக்கேன். இந்த சேகர் என்னடான்னா அந்த கருவாடியே நினைச்சிட்டு வாரான். எப்பதான் அந்த கருவாட்டு நாத்தம் இவனை விட்டு போகுமோ தெரியல. என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா? உறங்கும் வதந்தி காற்று வீச வைத்தது நானா இல்லை நீயா? உன்னோடு லவ் என்று ஊர் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா? என்னாச்சு
போன் போட்டு கேட்டான்னு வச்சுக்கியே அவ்வளவுதான் மாட்டிக்கிடுவோம். விசாண்டிக்கு டவுட் வந்துரும். ஏன்னா நம்ம அங்க இல்லைன்னா அவியலுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னைய தான் மேக்கப் போட்டு விடுறதுக்கு வர சொன்னாவ. நான் வேற அங்க போகாம உன் கூட இங்க வந்துட்டேன். நீ மட்டும் இப்ப போன் போட்டா உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிடுவேன். நான் மட்டும் இருக்க மாதிரி பேசுறேன். நீ என்ன கேப்பா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவியா எங்க இருக்காவே? எந்த வீடு? நான் போய் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்கேன். என்கிட்ட கார் இருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன் விசாண்டின்னு சொல்லி பாக்குறேன். சேகர் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். விசாண்டி கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாவ. தேவையில்லாத சந்தேகத்தெல்லாம் கிளப்பி விட வேண்டாம். ஏன் ஜாமி? அது வந்து சேகர் மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டு கார் இருக்குல்ல, நீ போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா டவுட் தானே வரும். அதுக்கு தான் சொல்லி நம்ம எங்க போயிருக்கோம்னு யாருக்குமே தெரிய வேண்டாம். சரி ஜாமி, உனக்கு வீடு தெரியும்ல? சூப்பரா தெரியும் சேகர். சரி அந்த ஊருக்குள்ள எல்லா ஏரியாவும் சுத்துவோம். எந்த வீடுன்னு கரெக்டா சொல்லு ஜாமி. நான் சொல்றேன் சேகர். நீ அப்படியே அந்த ரைட் கட் பண்ணிட்டே போயிட்டே இரு. நான் உனக்கு கரெக்டான வீடு எதுன்னு சொல்றேன். சரி ஜாமி. நல்லா சொல்லுவேன். நானே எப்படியாவது இந்த நிச்சயம் அந்த கருவாட்டுக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டியே. நானும் அது வீட்டை காட்டி தரதாவது. என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டை மட்டும் காட்டி தரவே மாட்டேன். இன்னைக்கு கன்ஃபார்மா கருவாட்டுக்கு நிச்சயம் நடக்க தான் போகுது. ஏக்கா 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 என்ன கிளம்பிட்டீங்களா? தங்கச்சிமா உள்ள வாடா. ஏக்கா என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமாட்ட தங்கச்சி, நான் ரெடி ஆகி 2 மணி நேரம் ஆச்சு. சும்மா ஏதோ உட்காந்துருந்தேன். ஏக்கா நானும் அப்பதே கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ கிளம்பிருப்பியோ இல்லையோன்னு தெரியாம தான் வீட்டுக்கு வரலடா தங்கச்சிமா. நேத்தே சொன்னேன் கணவர் 2 பேரும் சீக்கிரமா போயிடலாம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு. இவ்வளோ நேரம் நீங்க வருவியான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சரி வரலையே என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்தா நீங்களும் கிளம்பி உட்கார்ந்துருந்தேன்னு சொல்றீங்க. வாங்கக்கா ஃபங்க்ஷன் வீட்டில் போய் உட்காந்து கிடப்போம். அங்கன்னா ஒரு 4 ஆட்கள் வருவாவ. அப்படியே பேசி பேசி நேரமாவது போவோம். இப்பெல்லாம் யாருமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு முன்னக்கூட்டியே வாடா. எல்லாரும் அந்த நேரத்துக்கு தான் வராவ. பொண்ணு மாப்பிள்ளைய கூட பாக்குறது கிடையாது. ஷோட்டை வாங்கியாவ கிளம்பிறியாவ, இல்லைன்னா உட்காந்து சாப்பிடியாவ. யாராவது தெரிஞ்சவிய நின்னா மொய்ய கொடுக்காவ, இல்லைன்னா அந்த ஆளு கிளம்பி ஓடிறியாவ. நம்மள மாதிரிலாம் முன்னக்கூட்டியே யாரும் போறதில்ல. அங்க வந்து உட்காந்து யாரும் கதை ஊடியதும் இல்லை. ஏக்கா நம்மளாம் அந்த காலத்து ஆட்களுக்கா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம தான் 4 விஷயத்த சொல்லி கொடுக்கணும். நம்ம முன்னாடி போனாதாக்கா நம்மள பார்த்து பின்னாடி அதுவளு வரோம். எங்க இருந்து வரும் அந்த புழுக்க கிடக்கா பாரு, சரியான சோம்பேறி. மதியம் ஃபங்க்ஷன் சொன்னா சாயங்காலம் தான் வந்து சேருவா. ரூபி கொஞ்சம் சுடுசுடுப்பான பிள்ளைடா. ஆனா என்ன செய்ய, அவ புருஷனுக்கு அடிபட்டிருக்கு. என் மருமவ அமுதா இருக்கா பாரு, கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவா. நிச்சயதார்த்தம் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தான் வரமாட்டேன்னு சொல்லிடுவா. என்னையும் போகக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏக்கா அவிய வராட்டி போட்ட நம்ம போவோம் வாங்க. சரிம்மா தங்கச்சி. அமுதா எம்மாடி மருமவளே அமுதா, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரோமா? ஏத்தே இன்னைக்கு எதுக்கு போறிய? கல்யாணத்துக்கு போனா போதாதா? எல்லாத்துக்கும் போய் நிக்கணுமா? தங்கச்சிமா நான் சொன்னேன்லடா, அப்படியே சொல்லியா பாரு. ஏக்கா அவ கிடக்க வாங்க போவோம். அமுதா நான் போயிட்டு வரேன்டா. ஏத்தே எதுக்கு இப்ப இப்படி ஓடியாவ? ஃபங்க்ஷன் மதியம் தானே சொன்னாவ சம்மந்தி. காலையிலேயே போய் அங்க என்னதான் பண்ண போறாவளோ. வேலை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் டென்ஷனா இருக்கு என்ன ஆரம்பம்.